விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுது 300க்கும் மேற்பட்டோர் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்று விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுதே ஆச்சு. இன்னைக்கு யாரையும் முதல்வராக்க எங்களுடைய தலைவர் கட்சியை ஆரம்பிக்கவில்லை. எங்களுடைய தலைவரை முதல்வராக்க மட்டும்தான் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. 70-80 வயதுக்கு மூத்தவர்கள் அங்கே கண்ணீரோடு நின்று ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறது எங்களுடைய தலைவரை முதல்வராக்க மட்டும்தான். எடப்பாடி அவர்கள் முதல்வரான பிறகு ஒரு சில மாதங்களில் அதிமுக விலகி வந்தார். அவரே திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்க முடியாமல் தான் வெளியே வந்தார். இன்னைக்கு திடீர்னு திரு எடப்பாடி அவர்களை முதல்வராக்குறேன்னு சொல்லிட்டு பேசுறதே ஒரு நாடகமா தான் இருக்குது. எப்பயும் போல உறவாடி கபலீகரம் செய்யற வேலையை திரு நயினார் அவர்கள் செய்கிறாரான்னு தெரியல. ஏன்னா இதைதான் பொதுக்குழுவிலையும் அதிமுக சேர்ந்த தலைவர்கள் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாங்க. அது இதைதான் சொல்றாங்களான்னு தெரியல. விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுது 300க்கும் மேற்பட்டோர் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்று விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுதே ஆச்சு. இது முதல் கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் தான் இருக்கு. முதல் தேர்தல். அதுக்குள்ள போட்டியிடலாம். தேர்தல் வந்தாதானே போட்ட முடியும். பொது தேர்தல் வந்தாதானே போட்டியிட முடியும். அது பொது தேர்தலே இல்லாம போட்டியிட்டா என்ன அர்த்தம்? மக்கள் அனைவருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கு உள்ள மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரே கட்சி எங்களுடைய கட்சி மட்டும். இன்னைக்கு திமுக தனியா அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய வாக்கு சதவீதம் எடுத்தால் கண்டிப்பா 20-21% தாண்டாது திமுகவிற்கு. இந்த சூழ்நிலையில் யாரையும் முதல்வராக்க எங்களுடைய தலைவர் கட்சியை ஆரம்பிக்கவில்லை. எங்களுடைய தலைவரை முதல்வராக்க மட்டும்தான் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. 70-80 வயதுக்கு மூத்தவர்கள் அங்கே கண்ணீரோடு நின்று ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறது எங்களுடைய தலைவரை முதல்வராக்க மட்டும்தான். நாங்கள் முயற்சி செய்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் மனநிலையை இந்த மாற்றம் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பிஹைண்ட் இட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியமாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.